ஃபேஸ்ஹக்கர் ஜெனமார்ஃப் லைஃப் சைக்கிளோட செகண்ட் ஸ்டேஜ். ஜெனமார்ஃப் உருவாகிறதுல இதுதான் முக்கியமான ஒன்றா இருக்குது. இதோட தோற்றம் பார்த்தீங்கன்னா மனிதனோட விரல்கள் மாதிரி இருக்கக்கூடிய 8 கால்கள், சதைப்பற்றுள்ள வெண்மை நிற உடல், தென் சதைப்பிடிப்புள்ள வால், இதெல்லாம் கொண்ட ஒரு சிலந்தி மாதிரி இருக்கக்கூடிய உயிரினம். பார்க்கவே அருவருப்பாக இருக்கக்கூடிய இந்த ஃபேஸ்ஹக்கர் ஒரு ஒட்டுண்ணி. உதாரணத்துக்கு சொல்லணும்னா அட்டைப்பூச்சி மாதிரி. இதோட வேலை என்ன அப்படின்னா ஜெனமார்ஃப் கருவுக்கு தேவையான ஒரு ஹோஸ்ட்டை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான். ஹோஸ்ட் மீன்ஸ் கருமுட்டையை சுமக்கிறதுக்கு தேவையான ஒரு தாய். இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி அந்த ட்ரைலோஃபைட் பக்கத்தில் யாராவது ஒரு பர்சன், அது ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், இது பக்கத்தில் போய் அதை டச் பண்ற வரைக்கும் இந்த ஃபேஸ்ஹக்கர் வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஒருத்தர் ட்ரைலோஃபைட்டை தொடரப்போ அது முட்டில இருந்து பூ இதழ் விரிகிறது மாதிரி ஓப்பன் ஆகுது. அப்படி பண்றப்போ அந்த பர்சன் ஆச்சரியத்தில் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க தூண்டப்படுறாங்க. இந்த சான்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ஃபேஸ்ஹக்கர் அந்த ஹோஸ்ட் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத மாதிரி வித்தின் செகண்ட்ல ட்ரைலோஃபைட்ல இருந்து வெளியே வந்து அதோட கால்களை யூஸ் பண்ணி ஹோஸ்ட் மார்க்ல ஒட்டிக்குது. இந்த பிடியில இருந்து ஹோஸ்ட் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அதோட வால் வச்சு கழுத்து நல்லாவே இருக்கிறது. ப்ரொபசிஸ் அப்படிங்கிற உறிஞ்சு குழாய் மூலமா ஹோஸ்ட்டை மயக்கமடை செஞ்சு அவங்களோட மார்பு பகுதிக்குள்ள ஜெனமார்ஃப் கருமுட்டையை செலுத்துது.